பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். இப்படி பண்றதெல்லாம் நல்ல அரசியல் கிடையாதுன்னு விஜய் அவர்கிட்ட நேரடியா இந்த ஒரு பிரபலம் சொன்னதுனால அவரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல்ல எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய தலைமையிலான அதிமுக படுதோல்வி அடைஞ்சு எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்காங்க. அக்கட்சியில இப்ப உட்கட்சி பூசல் நிலவி வருது. எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து அவங்களோட பதவிகளை ராஜினாமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேலுமணி அவரோட தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம், குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா இவங்க எல்லாரும் பதவி விலகல் கடிதத்தை கொடுத்திருக்காங்க. தாவேகாவில ஐக்கியமாயிருக்காங்க. அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவும் ராஜினாமா செஞ்சிட்டாருன்னு தகவல் வெளியாயிருந்துச்சு. இந்த நிலையில முதல்வர் விஜய் அவர் தான் இரு தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கிறதுனால திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்திருந்த நிலையில இப்ப இந்த நாலு எம்எல்ஏக்களோட விலகலையும் சேர்த்து தமிழகத்துல மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் காலியானதா அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் வர இருக்கு. இதற்கிடையே தாவேக அரசுல அங்கம் வகிக்கிற கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவரு அரசியல் நகர்வை ஆளுங்கட்சிக்கு எதிராக கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அதிமுக இருந்து எம்எல்ஏக்கள் விலகி தாவேகாவில இணையறத ஆரோக்கியமான அரசியலா விசிக கருதல. தாவேக தலைமை இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு ஊக்கம் அளிக்க கூடாதுன்னு பதவி விலகிட்டு வர்றவங்களை இப்படி கட்சியில இணைச்சுக்கிறது தாவேகாவோட நண்பகத்தன்மையை கெடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. ஆளுங்கூட்டணியில இருந்துகிட்டே தாவேகா தலைமையோட இந்த நடவடிக்கைய விசிக தலைவர் பகிரங்கமா விமர்சிச்சிருக்காரு. அப்ப விஜய் அவரை யோசிச்சு இது சரியான அரசியல் நகர்வில்லைன்னு அவங்க சொல்றதை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து முடிவுகளை எடுப்பாராங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏற்கனவே விஜய் அவர் அவருக்கு கட்சியில நடக்கிற சில விஷயங்களை யாராவது எடுத்து சொன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அது சரியானதா இருந்தா அவரும் எடுத்துக்கிட்டு அதுபடி நடவடிக்கைகள் எடுக்கிறாருன்னு தகவல் வெளியாகிருக்கு. அதுவும் தாவேகாக்குள்ள இருக்கிற உறுப்பினர்கள் ஆகட்டும், மாவட்ட செயலாளர்கள் ஆகட்டும், என்னென்ன விஷயங்கள் பண்ணாலுமே உடனே கட்சியில இருந்து அவங்கள நீக்கி அது தவறுனா சரியான தண்டனைன்னு சொல்லி கட்சி பொறுப்புகள்ல இருந்தே நீக்கிடுறாரு. லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இங்க இடமே கிடையாது. இனிமேல் இந்த விஷயங்கள் நடக்கவே கூடாது. மக்களுக்காக உழைக்க வந்திருக்கோன்னு நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாலுமே அடுத்தடுத்து பிற கட்சிகள்ல இருந்து வர்றவங்களையும் சேர்த்துக்கிறது, அதுவும் ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள்ல இருக்கிறவங்களை சேர்த்துக்கிறது, இது எல்லாமே பிரச்சனையா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.